கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Deuteronomy chapter 7 verse 14. You will be blessed more than any other people. உபாகமம் 7 அதிகாரம் 14 வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Have you ever wondered what God truly desires to do in your life? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாக இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகல ஜனங்களின் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று. இந்த நாளிலே கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அவர் விசேஷமாக நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அல்லது நீங்க இருக்கிற இடங்களிலே, நீங்க உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுக்கு படித்து கொண்டு இருக்கிற இடங்களா இருக்கலாம், அல்லது நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிற இடமாக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாருக்கும் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய முயற்சிகள் மாத்திரம் அல்ல, நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் நிமித்தம் மாத்திரம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதில்லை. இட் இஸ் ஆல் அபவுட் காட்ஸ் ஃபேவர் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப் தட் பிரிங்ஸ் ஃப்ரூட்ஃபுல்னஸ், ப்ரொவிஷன் அண்ட் விக்டரி. இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டபடியால் அவருடைய மனதில் இருக்கிற இரக்கத்தினாலே அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மளை உயர்த்துகிற தேவனாக, நம்மளை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? we must be faithful to his commands. நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம் கீழ்ப்படிந்து கர்த்தரை நம்ம உள்ளான இருதயத்திலிருந்து நாம் சேவிக்கும் போது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா விதமான நெருக்க கலக்கமான சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டு கர்த்தருடைய ஃபேவர் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே நம்மளும் கர்த்தரை உறுதியை பற்றிக்கொண்டு அவர் கற்பனைகளை கை கொள்ளும் போது நிச்சயமாகவே நமக்கு எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாக அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசேப்பை எப்படி உயர்த்தி அந்த தேசத்திலே அவர் அதிபதியை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் அல்லவா? இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால உங்களையும் என்னையும் நிரப்ப தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, so this is not just a promise for Israel, it reveals God's heart. When God's people live in his covenant, obedience and trust, he delights in blessing them abundantly. You are not called to chase blessing, you are called to walk with God. When you walk with him, his blessings becomes evident in your lives. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மையாய் உயர்த்துங்க கர்த்தாவே. அப்பா, சகல ஜனங்களையும் பார்க்கலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மேலும் நிறைவேறட்டும் அப்பா. அவங்க வேலை பார்க்குற ஸ்தலங்களை, படிக்கிற இடங்களை, பிசினஸ் பண்ற காரியங்களா இருக்கட்டும், ஊழியம் பண்ணிக்கிற காரியங்களை எல்லாவற்றிலும் கர்த்தாவே let them outstand. அப்பா, நீங்க அவங்களை உயர்த்துகிற தேவனாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.